எனக்கு ரொம்ப நாளாக ஒரு காதல் கதையை சொல்லணும்னு ஆசை. ஆனால் யாரோட கதையை சொல்கிறதுன்னு தான் தெரியல. ரோமியோ ஜூலியட் கதையை சொல்லலாமா? அதுதான் எல்லாருக்குமே தெரியுமே. அப்போது நம்ம ஊரில் இல்லை, இந்த உலகத்தில் எந்த இடத்துலையும் சொல்லப்படாத ஒரு காதல் கதையை தான் நான் சொல்ல போகிறேன். ஒரு நிமிஷம், காதலை பற்றி பேச போகிறோம். ஒரு கவிதையோடு தொடங்கினா தானே அந்த காதலுக்கு நம்ம கொடுக்குற ஒரு மரியாதை. உடல் என்னும் இந்த தாவரத்தில் ஒரு முட்டு வளர்ந்தது. அப்போது இந்த தாவரத்துக்கு புரியவில்லை. ஒரு நாள் அவளை பார்க்கும்போது காதல் என்ற இந்த ஒரு முட்டு மலராய் பூக்கும் என்று. ஆ ஓகே சார், ஓகே சார். நான் என்ன சார் பண்ணுறது? நான் தான் லீடாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எல்லோரும் இன்ட்ரெஸ்டே காட்டலைன்னா நான் என்ன பண்ணுறது? ஓ சரி, ஓகே சார். சச்சினோட டெய்லி ரொட்டீன் இது தான். ரொம்ப போரிங்கான லைஃப்பில், ஆனால் இந்த போரிங்கான லைஃப்பில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீல் வந்தது. அதுதான் காதல். காஃபி நல்லாயிருக்கு. மதியம் நீ போட்ட காஃபி தான், சூடு பண்ணி கொண்டு வந்தேன். அதுதான் நல்லா இருக்கு. அப்போ நான் போடுற காஃபி நல்லா இருக்காதா? அப்படி சொல்லல. மதியம் என்ன தான் நான் போட்ட காஃபியாகவே இருந்தாலும் இப்போ நீ சூடு பண்ணி கொண்டு வந்ததுனால தானே நல்லா இருக்கு. நல்லா சமாளிக்க கற்றுக்கிட்டடா. சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு எனக்கு ஆஃபீஸ் லீவு. நம்ம எங்கேயாச்சும் வெளில போகலாம். நாளைக்கு என்ன லீவு? என் டிஎலுக்கு பர்த்டே. ஒரு நாள் ஒன் டே ட்ரிப் பிளான் மாதிரி பண்ணியிருக்காங்க. எனக்கு போக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதான் நீ நானும் வெளில போகலாம். சரி, ஓகேடா, போகலாம். யூ நோ சம்திங், என் சின்ன வயசுலேருந்து ஒரு போரிங்கான லைஃப்பை தான் வாழ்ந்திருக்கேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் உன்னை பார்த்தப்போ எனக்கே தெரியாமல் ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட். ஐ நெவர் ஃபெல்ட் லைக் தட் பிஃபோர். அதுக்கும் மேலும் அழகான கண்கள் என்னை தினமும் நல்லா பார்த்துப்பியான்னு கேட்டுச்சு. அந்த டைம்
butterflies came into my heart. அண்ட் இப்போ நீயும் நானும் ஒரே வீட்டில் ஒன்றா வாழ்ந்துட்டுருக்கோம். இட்ஸ் லைக் எ ட்ரீம். சேம் திங் இன் மை லைஃப் சச்சின். இவ்வளோ கேரிங்கான ஒரு பார்ட்னர் கிடைப்பாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. யூ ஆர் அ கிரேட் மேன். நீ மட்டும் என் லைஃப்பில் வரலன்னா நான் என்ன ஆகியிருப்பேனே எனக்கு தெரியல. நீ எனக்கு கிடைச்ச வரம்னு தான் சொல்லுவேன். உன் நினைவுகளால் ஓடுகின்றதே, உன் கண்ணால் தான் என் வாழ்வெல்லாம் ஒளி மின்னுதே, ஓ மின்னுதே. மழை துளி போல் விடும் உன் சிரிப்பை கண்டு இதயம்தானே நிற்குது நிமிடம் ஒன்றும். உன் பேச்சலாம் பாடலாகும், உன் பாத சுவடு பாதையாகும். என் உயிரே நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிறேனோ சொல்ல முடியலையே. உனக்கு ஒன்று சொல்லட்டுமா? எனக்கு இந்த மூவிஸில் லவ் பண்ணுறது காட்டுவாங்கள்ல, லைக் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக், மேஜிக், அப்புறம் என்லெஸ் பட்டர்ஃப்ளை, எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி அன்ரியலாக தெரிஞ்சுது. இப்போ கேட்டேன்னா நம்ம உட்காந்துருக்குற இந்த இடம் நமக்காக உருவான மாதிரியும், நீ என்கிட்ட சிரித்து பேசுகிற அந்த சத்தம் லவ் பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரியும், நீ என்கிட்ட காட்டுற அந்த லவ் கண்ணுக்கே தெரியாத ஒரு மேஜிக்கல் பவர் மாதிரியும் ஃபீல் ஆகுது. ஐ திங்க் உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வாழ்ந்த வாழ்க்கை தான் அன்ரியல்னு நினைக்கிறேன். என்னடா பார்த்துட்டே இருக்க? நீ சொல்லும்போது தான் எனக்கே ஃபீல் ஆகுது நம்ம எவ்வளோ பொய்டிக் அண்ட் ரொமான்டிக்காக இருக்கோம்ல. இதுதான் லவ்ல. யா, ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. ஒரு நாள் நீ நானும் பிரிஞ்சிருவோம்ல. என்னடா உளர்ற? நமக்கு வயசாயிட்டு இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் போயிடுவோம்ல, அதை சொல்கிறேன். சச்சின், இப்போ தான் டைட்டில் கார்டு போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே கிளைமேக்ஸ் வச்சுட்டியா? ஆமாம், ஒரு படத்தோட கிளைமேக்ஸ் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் தானே அதுக்கு முன்னாடி நடந்த சீன் ஜஸ்டிஃபைடாக கொடுத்த மாதிரி இருக்கும். கரெக்ட் தான். நம்ம எண்டிங் எப்படி இருக்கும் நீ நினைக்கிற? இதை பாரு, நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் நிறைய பேர் நம்ம லைஃப்பில் க்ராஸ் பண்ணி போவாங்க. ஆனால் அவங்கள சிலர் நல்லா வாழ்ந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க, சிலர் அவங்கள விட நல்லா வாழ்ந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க, ஒரு சிலர் வாழட்டும்னு வாய் வார்த்தைக்காக மட்டும் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான லவ் அண்ட் கேர் தருது அப்பா அம்மா மட்டும்தான். ஆனால் அவங்க நம்ம லைஃப் லாங் கூட வர மாட்டாங்க. ஸோ நம்ம வாழ்கிற இந்த கடைசி மூச்சு வரைக்கும் இதே மாதிரி கையை டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு எனக்கு நீ உனக்கு நான் வாழணும். This is how our ending should be.
கடவுள்கிட்ட கேட்குறது ஒன்று தான். ஆஃப்டர் லைஃப்னு ஒன்று இருந்தால் அங்கேயும் நான் உன் கூட தான் இருக்கணும். இப்படி அழகாக போயிட்டு இருந்த சச்சினோட காதல் ஒரு நாள் எல்லாம் மாறிச்சு. ஷாலினி கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த சினிமேட்டிக்கெல்லாம் ப்ரப்போஸ் பண்ண வராது. ஸோ ஐ மீன் லவ் வித் யூ. சச்சின், நான் இது உங்ககிட்டேருந்து கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நான் எப்போவுமே அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்ததில்ல சச்சின். ஏன் நான் நல்லா பார்த்துக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? அப்படி இல்லைடா, நீ என்றைக்குமே எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். ஏன் ஒரு ஃப்ரெண்டு லைஃப் பார்ட்னர் ஆகக்கூடாதா? இல்லைடா, எனக்கும் உன்னை பிடிக்கும் தான். ஆனால் என்னோடய ஃபேமிலி மாரி என்னால் எதுவுமே பண்ண முடியாது. உனக்கே தெரியும் என்னோடய சுச்சுவேஷன் பற்றி. அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஷாலினி. சச்சின், இன்றைக்கி உனக்கு ஹோப் கொடுத்துட்டு நம்ம லவ் பண்ணலாம். ஆனால் நாளைக்கே 2 பேரும் ஒன்று சேர முடியாத நிலமை வந்தால் 2 பேருமே ஹர்ட் ஆகிடுவோம். உன்னோட ஃபீலிங்ஸ் என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. பட் ஆனால் இது ப்ராக்டிக்கல் இல்லைடா. ஷாலினி, உங்ககிட்ட பிடிச்சதே அந்த ப்ராக்டிக்கல் மைண்ட் தான். ரொம்ப தேங்க்ஸ். மற்ற பொண்ணுங்க மாதிரி ஹோப் கொடுக்காம கிளியராக ரிஜெக்ஷன் பண்ணது. ஆனால் சொல்கிறேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்யூச்சரில் நீ என் கூட இல்லைனாலும் உன்னை பற்றி தான் நினச்சிட்டு இருப்பேன். உன் கூட தான் வாழ்ந்துட்டு இருப்பேன். You'll find a better partner da. ஷாலினியோட அந்த ரிஜெக்ஷன் சச்சினால் சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனாலேயே ஷாலினி தான் கூட இருக்கிற மாதிரியும் கற்பனையில் வாழ ஆரம்பித்தான் சச்சின்.
எல்லாம் முடிஞ்சு ஷாலினி. நீ என்னை பார்க்க வராத, நான் உன்னை கூப்பிட மாட்டேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஷாலினி. நீ ஹாப்பியாக இருந்த போதும். அவ்வளோதான். இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு நடக்கிற எந்த இடத்துலையும் சொல்லப்படாத ஒரு கதை தான் சச்சினுக்கும் நடந்திருக்கு. பொதுவாக ஒன் சைடு லவ் பண்ணுற பசங்களாக இருந்தாலும் சரி, பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, அவங்களால முதல் காதலை கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் மறக்க முடியாது. சிம்பிளாக சொல்லணும்னா, காதலுக்கு வெற்றியும் கிடையாது, தோல்வியும் கிடையாது. காதல் திருமணத்தில் முடிந்தால் ஒரு உறவாக தொடரும். காதல் ஒரு உறவாக தொடரவில்லை என்றால் ஒரு உணர்வாக தொடரும். காதல் முடிவதில்லை, காதலுக்கு முடிவில்லை.